எம்டி பிளாட் அடமானத்துக்குன்னு கேட்டாலே லோன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. என்கிட்ட எந்த சொத்துமே இல்லைங்க, வெறும் இந்த பிளாட் மட்டும்தாங்க இருக்கு. புதுசா ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க, கையில முதலீடே கிடையாதுங்க. இந்த பிளாட் அடமானம் வச்சுதாங்க நான் இந்த பிசினஸே ஆரம்பிக்கணும். ஒரு அர்ஜென்ட் செலவு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிங்க, இந்த பிளாட் அடமானம் வச்சு எனக்கு லோன் வேணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எம்டி பிளாட்டை மட்டும் வச்சு லோன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். எம்டி பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸுக்கு லோன் கொடுக்குறாங்க எல்லாருமே. பேங்க்கும் சரி, இல்லை நான் பேங்கிங் செக்டார்லையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. எம்டி பிளாட் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னாங்க, கையில கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிளாட்டை அங்கங்க வாங்கி வச்சிருப்போம். அது ஒரு சில இதுல டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கிறது இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 90s போட்டதோ இல்ல 2000 போட்டதோ பாத்தீங்கன்னா டிடிசிபி இல்லாம இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் வாங்க முடியும். பட் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இந்த அடமான கடனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்கோ இல்ல ஒரு கமர்ஷியல் குடோனோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி பில்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும்தான் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த எம்டி பிளாட்டுக்குன்னு எங்கேயும் மேக்சிமம் பண்றது இல்லைங்க. ஆனா ஒரு சில பிரைவேட்ல என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு இது மட்டும்தாங்க சொத்து இருக்கு, இதை வச்சு தாங்க நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை வைங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இதோட ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற அந்த பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த இடமா இருக்கக்கூடாதுங்க. அதாவது கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் அக்ரி கிளாசிபிகேஷன்ல இருக்கணும். உங்களோட இடம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 20 சென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாதுங்க. இல்ல நான் இந்த 2000 சதுரடி 3000 சதுரடி தாங்க இருக்கு அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இன்னொரு கிரிட்டீரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட அந்த பிளாட்டுக்கு பாதை பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். இந்த பிளாட்டுக்குன்னு இல்லைங்க, எந்த ப்ராப்பர்ட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ரோடு இல்லைன்ட்டாலோ இல்லை ஒரு சாதாரண ஒரு 8 அடி ரோடு தாங்க இருக்கு, ஒரு 6 அடி ரோடு தாங்க இருக்கு, ஒரு 2 வீலர் மட்டும் தாங்க போக முடியும், அந்த மாதிரியான இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லோனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பார்க்குற விஷயம் இந்த ரோடுமே பார்க்கணுங்க. ஸோ ரோடு ஓரளவுக்கு பெருசா இருந்துட்டா, ஒரு 10 அடிக்கு மேல இருந்துட்டா கூட போதும், உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்னொரு பெராமீட்டர் நார்மலா எல்லாமே சொல்ற மாதிரி இந்த இன்கம் பெராமீட்டர். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்லை நீங்க சேலரிடா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இதுல இன்கம் ஃபிட் ஆகும். நீங்க அடமான கடனை பொறுத்த வரைக்கும் தாராளமாவே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இதெல்லாம் சரி. இந்த மாதிரி போடுறதுனால எனக்கு என்ன டிராபேக்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டிராபேக்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நார்மலா ஒரு வீட்டை அடமானம் பண்ணி வர்ற நம்மளோட வட்டியும் இந்த எம்டி பிளாட்டை அடமானம் பண்ணி வர்ற வட்டியும் ஒரு 1% ஒரு 2% வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி போறோம். ஸோ இது வெறும் காலி நிலத்தை வச்சு போறதுனால எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஏதாவது 1-2 ஒரு சில கம்பெனிஸ்ல மட்டும்தான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரேர் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடவே தான் வரும். ஆனா நீங்க வெளியே போயிட்டு வாங்குறத விட தாராளமா கம்மியா தாங்க வரும். தாராளமா நீங்க இதை அவைல் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி லொகேஷன் முனிசிபல் லிமிட்டுக்குள்ளாரையோ இல்லை ஒரு டவுன் லிமிட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூல இருந்து 60% வரைக்கும் தாராளமா கொடுப்பாங்க. இல்லைங்க, என் ப்ராப்பர்ட்டி ஒரு வில்லேஜ்ல உள்ளாரதாங்க இருக்கு, அதுவும் டிடிசிபிலாம் கிடையாதுங்க, ஒரு சாதாரண இடம் தாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஸோ அதை முழுமையா பண்ணலாம்னு சொல்ல முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கேஸ் டு கேஸ் அது எங்க இடத்துல அமைஞ்சிருக்கு, அதுக்கு பக்கத்துல நியரஸ்ட்லாம் என்ன இருக்கு, வேற யாராவது இந்த இடத்துல இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்காங்களா, அந்த இடத்துக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ ஃபியூச்சர்ல வருமா, இந்த மாதிரி நிறைய பெராமீட்டர் பார்த்துட்டு நம்மளோட சிவில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நல்லா இருக்கா, கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இதையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆக மொத்தம் எம்டி பிளாட்டுக்கு அடமானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தர முடியும் கேஸ் டு கேஸ்ல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி லோன் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.